ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் வீடு என்னலாம் திட்டத்தில் கொடுத்த கம்போஸ்ட் பின் தாங்க எப்படி யூஸ் பண்ணுறது நான் இன்றைக்கி வீடியோவாக போட்டிருக்கிறேங்க. அதில் ஒரு பிளேட் கொடுத்துருந்தாங்க, அந்த பிளேட்டும் போட்டுக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டேப்பும் கொடுத்துருந்தாங்க, டேப்பும் ஃபிட் பண்ணிக்கிட்டேங்க. இதுக்கு முன்னாடி நான் இது மாதிரி டேப்லாம் போட்டு இந்த கம்போஸ்ட் பின்லாம் யூஸ் பண்ணது கிடையாதுங்க. வெறும் வாளியிலேயே நான் வீட்டில் இருக்க வேஸ்டேஜஸ்லாம் போட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அதில் மண்ணை போட்டு மண்புழு போட்டு உரமாக்கி தாங்க யூஸ் பண்ணுவேன். இதாங்க இந்த ஃபஸ்ட் டைமு. அதிலே ஒரு கோகோ பிட் பேக்கெட்டும் கொடுத்துருந்தாங்க இந்த பின் கூட. அதுலேயும் கொஞ்சமாக எடுத்து அது மேலே கொட்டிக்கிட்டேங்க. நான் வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் அதாவது மண் கலந்து வருமோ, டேப் வீணாக போயிடுமோன்ற பயத்துக்காக கீழே ஒரு லேயர் வந்து தேங்காய் பஞ்சு போட்டுக்கிட்டேங்க. போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே இவங்க கொடுத்த அந்த இதை போட்டுக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா வீட்டில் இருக்க வாழைப்பழத்தோல், லிச்சி தோல், முட்டை ஓடு, அது மாதிரி தக்காளி பழம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நான் கொஞ்சம் சேகரித்து வச்சுருந்தேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொட்டிட்டேங்க. இதுக்கு மேலே புளிச்ச மோர் தெளித்தா நல்லாயிருக்கும்னு சொன்னாங்கங்க. அது நான் கொஞ்சமாக தெளித்து விட்டுருக்கிறேன். நான் அது வீடியோவில் போடலை. அதனால் நீங்களும் தெளித்து விட்டுக்குங்க. அப்புறம் தேங்காய் பால் வந்து நம்ம நிறையா அரைச்சிட்டோன்னா அது கொஞ்சம் எதனா வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதை கூட எடுத்துகிட்டு வந்து ஊற்றி விட்டுடுங்க. இது மாதிரி பழங்கள்லாம் எதனா கொஞ்சம் அழுகி போச்சு, புளிச்சலாக இருக்குது, அது மாதிரினாலும் அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா பிச்சு போட்டு விட்டுடுங்க. இதுக்கு ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. மூடி போட்டு உரமாக வச்சுக்க வேண்டியதாங்க. நம்ம வீக்லி ஒன்ஸோ ஒரு 2 டேஸ் 3 டேஸ்க்கு ஒரு தடவையோ வந்து நல்லா கிளறி விட்டுக்க வேண்டியதாங்க. இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நான் அப்படியே கை வச்சுட்டேன். க்ளவுஸ் போட்டுட்டு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து அவங்க கொடுத்த அந்த கோகோ பீட்டையும் நல்லா தூவி விட்டுட்டேங்க. நான் வீட்டில் செய்கிறப்ப இது மாதிரி கோகோ பீட்லாம் யூஸ் பண்ணலைங்க. மண் லேயர் தான் ஒரு ஒரு தடவையும் போடும்போது கொஞ்சம் மண் தான் எடுத்துகிட்டு வந்து கொட்டி நான் இது மாதிரி பண்ணியிருந்தேங்க. இப்போ இது மாதிரி கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால் நான் இதை ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு நான் ரிசல்ட் சொல்கிறேங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டேங்க. நான் என்னைக்கு போட்டேன்ட்டு அந்த தேதியும் நான் மார்க் பண்ணி வச்சுட்டு போட்டுட்டு வரேங்க. இது ஃபுல்லாக ரொம்பினதுக்கப்புறமா எடுத்து வச்சிட வேண்டியதாங்க. அந்த டேப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் தண்ணி வரும். அந்த தண்ணியை எடுத்து நம்ம தண்ணி கூட கலந்து டைல்யூட் பண்ணி நம்ம செடிங்களுக்கு ஊற்றிக்கலான்னு சொன்னாங்க. நானும் அப்படி தாங்க செஞ்சுருக்கிறேன். இது மூடி வச்சு ஒரு 15 டேஸ் கழித்து எப்படி இருக்குன்னு போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டேங்க. நான் ஒரு 2 ஆர் 3 டேஸ் கழிச்சு பாருங்கள். இது மாதிரி என்கிட்ட வந்து செடி கலர்றதுக்கு இது இருக்கும். அதெல்லாம் வச்சு கிளறி விட்டுட்டேங்க. நல்லாவே பாதி வாளிக்கு மேலே ரொம்பி போச்சுங்க. இது மாதிரி நீங்களும் போட்டுட்டே வாங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னு என்கிட்ட சில பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தாங்க நான் இந்த வீடியோவே போட்டிருக்கிறேன். நல்லாவே கொஞ்சம் அடியில் நல்லா மக்கி இருக்குதுங்க. அதை நல்லா கிளறி விட்டு மேலே இருக்கிறத கீழே இருக்கிறது மேலேயுமா நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு வச்சிட வேண்டியதாங்க. நான் இப்போ இந்த டேப்பில் எப்படி தண்ணி வருதுன்றதுக்காக திறந்து பார்த்தேங்க. நான் ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பா வச்சு பிடிச்சேங்க. அது ஃபுல்லாகவே வந்ததுங்க. அதை எடுத்து அப்படியேவும் ஊற்றலாம், அப்படி இல்லைனா தண்ணியில் கலந்து ஊற்றலாங்க. நான் ஃபஸ்ட் டைம் பிடிச்சன்றதுனால அதை எடுத்து அப்படியே ஊற்றி விட்டேங்க. ஆனால் 1 வீக் கழித்து பார்த்தேங்க, செமத்தியாக பூலாம் நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ எடுத்து கொஞ்சம் நாள் ஆகுது. எப்படி இருக்குது ரிசல்ட் தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு போடணும் இல்லைங்களா? அதனால தாங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நான் இந்த வீடியோ போடுறதுக்கு. சாரிங்க, கொஞ்சம் சிந்தி போச்சு. அது நல்லா ஒரு டம்ளர் ஃபுல்லாக கிடச்சிதுங்க. அது பாருங்கள் எவ்வளோ அழகாக மக்கி போயிருக்குதுன்னு. அதை எடுத்து நல்லா அப்படியே செடிங்களுக்கு கொஞ்சம் ஊற்றி விட்டேங்க. அப்புறம் இன்னொரு கப்பில் பிடிச்சி தண்ணி நல்லா பிடிச்சி வச்சுருந்தேங்க ஒரு வாளியில். அதில் கலந்து எல்லா செடிங்களுக்கும் ஊற்றி விட்டேங்க. நான் இப்போ இது எப்படி இருக்குன்னு ரிசல்ட்டு பார்த்துட்டு தாங்க உங்களுக்கு வீடியோவே போட்டிருக்கேன். இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் தான் ஆகுது. ஆனால் நல்ல செடிலாம் நிறையா பூக்குதுங்க. செம்பருத்திலாம் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் ஒரு 6, 7 பூ தாங்க பூக்கும். இப்போ ஒரு 10, 15 பூ கிட்ட பூக்குதுங்க. நல்லாவே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸ்லாமே நல்லா தழவிட்டு வளருதுங்க. அந்த பூச்சி தொல்லை எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சி போயிருக்குங்க. இதை எடுத்து நான் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி மேலே ஸ்ப்ரே பண்ணவும் செய்கிறேங்க. ஆனால் இந்த ஸ்மெல்லு தாங்க கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பரவாயில்ல, செடிக்காக இது கூட நம்ம பொறுத்துக்க முடியாதா என்ன? நம்ம அதிகமாக காசு கொடுத்து உரங்கள்லாம் வாங்கி போடாமல் இதை மாதிரி வீட்டிலேருந்து பண்ணுறப்போ ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க. நீங்களும் இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். வாங்கிட்டு எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்ட்டு கேட்குறத விட இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நல்லா பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்!